உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ஆர்ஆர்பி என்டிபிசி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது முக்கியமான கடமை. இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி சார் வாங்குறது, ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓபிசி அப்படின்னா என்ன, அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சும்மா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத விடாமல் நீங்கள் படிப்பு ஓரியன்டட் ஃபாலோ பண்ண போகிறீங்க. நீங்கள் நாளை பின்னா அரசு அதிகாரியாக மாறுறீங்க. கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த ஓபிசி அப்படின்னா என்ன, ஏன் ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போ நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரிசர்வேஷனை முதல்ல ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன், சென்ட்ரல் போர்டு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் மெத்தடாலஜி வேறு. ஸோ சென்ட்ரல் போர்டு இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி, ரயில்வே போர்டு, அண்ட் தென் நீங்கள் இன்கம் டேக்ஸு, இந்த மாதிரி நிறைய இதில் சென்ட்ரல் போர்டு எக்ஸாமில் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, பேங்கிங்கு. ஸோ சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரிசர்வேஷன் டைப் வேறு. அந்த ரிசர்வேஷனில் இப்போ நம்ம தமிழ்நாட்டு ரிசர்வேஷனில் உங்களுக்கு கேட்டகரி நல்லாவே தெரியும். டிஎன்பிசியில் பல முறை அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ எம்பிசி முஸ்லீம், எஸ்சி, எஸ்டி, பிசி, இந்த மாதிரி பல கேட்டகரி இருக்குது. ஒரு 7 வகையான கேட்டகரி இருக்குது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது. பட் ஆனால் சென்ட்ரல் போர்டு எக்ஸாமில் இருக்கக்கூடிய கேட்டகரி மொத்தமே 4 தான். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சென்ட்ரல் போர்டு எக்ஸாமில் கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் மெத்தடாலஜி மொத்தமே 50.5% ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு மொத்தம் 15% கொடுக்குறாங்க, எஸ்டிக்கு 7.5% கொடுக்குறாங்க. இதில் ஓபிசி அப்படிங்கிற கேட்டகரிக்கு ஒரு 27% கொடுக்குறாங்க. இந்த ஓபிசி கேட்டகரினா யார் முதல்ல வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டியை தவிர, அதாவது எஸ்சி மற்றும் எஸ்டி, எஸ்சிஏ அந்த கேட்டகரியை தவிர மற்ற எல்லாருமே ஓபிசி கேட்டகரிக்குள்ளே தான் போவோம். இந்தியன் அதாவது இந்தியாவில் நடத்தக்கூடிய சென்ட்ரல் போர்டு எக்ஸாமினேஷனை நம்ம ஓபிசி கேட்டகரிக்குள்ளே தான் போகணும். ஸோ இதில் எம்பிசிக்கு தனியாக, எம்பிசி முஸ்லீமுக்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனி கேட்டகரி கிடையாது. இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ஈஸியாக வாங்கலான்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க, ஒரு வேலிடான ஒரு லேயர் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த கேட்டகரி இருக்கிற எல்லா எம்பிசிக்கும், எல்லா எம்பிசி முஸ்லீம்களுக்கும், எல்லா கேட்டகரிக்கும் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் சென்ட்ரல் போர்டு எக்ஸாமில் அப்ளை பண்ணணும்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுன்னு புதுசாக ஒன்று இருக்கணும். இப்போ இருக்கிற எம்பிசி சர்டிஃபிகேட்டுக்கு வராது. இப்போ தமிழ்நாட்டில் மூலமாக கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் இதுக்கு பொருந்தாது. சரிங்களா? அப்போ அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்ததுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை கொண்டு வந்திருக்காங்க. இடபிள்யூஎஸ் அப்படின்னா பிராமணர்கள், அவங்களுக்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல கொடுக்குறாங்க. இப்போ அந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் நம்ம வரமாட்டோம். சரிங்களா? இது பிராமணர்களுக்கு மட்டும், பிராமணர் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் இந்த 10%. எப்படி எஸ்சிக்கு தனியாக ரிசர்வேஷன் கொடுக்குறாங்களோ அதே போல் பிராமணர்களுக்கும் உயர் வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த எம்பிசி முஸ்லீம் இந்த இருக்கக்கூடிய கேட்டகரி அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுக்கு அவங்க என்ன ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்டு வருமானம், அதாவது அந்த குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிரீமி லேயர்னா 8 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். அப்போ 8 லட்சத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய வருமான சான்றிதழை கொண்டு நம்ம இது இ சேவை மையத்திலையோ இல்லை ஆன்லைனிலோ அப்ளை பண்ணலாம். அப்போ வருமான சான்றிதழ் இல்லாமல் இதை அப்ளை பண்ணவே முடியாது. வருமான சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களால் பெற முடியும். இ சேவை மையத்திலையும் சரி, இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் கூட போய் வாங்கிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இ சேவை மையம் ஆன்லைனில் தான் பாசிபிளாக இருக்குது. அப்படி ஒருவேளை நான் 8 லட்சத்துக்கு குறைவாக இல்லை, ஒருவேளை உங்கள்கிட்ட வருமான சான்றிதழ் இல்லைன்னா நீங்கள் கிரீமி லேயருக்குள்ளே தான் போவீங்க. கிரீமி லேயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு வாங்க தகுதி அற்றவர், குவாலிட்டி கிடையாது, குவாலிஃபை கிடையாது. அப்போ நான் கிரீமி லேயர் வரணும் அப்படின்னா நீங்கள் 8 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். இப்போ நான் எம்பிசி வகுப்பை சேர்ந்தவன், நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நான் ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணணும், எஸ்எஸ்சி அப்ளை பண்ணணும், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இ சேவை மையத்தில் போய் உங்கள் வருமான சான்றிதழ், ஆதார் கார்டு, நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் சொல்லி அப்ளை பண்ணணும். அது 1 வாரத்தில் வரலாம், 2 வாரத்தில் வரலாம், இத்தனை காலத்துக்குள் வரும் என்று கூற முடியாது. ஒரு சில பேருக்கு 1 வாரத்தில் வந்துடும். கிளியரா? அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை வச்சா மட்டும்தான் நீங்கள் அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் எந்த சென்ட்ரல் போர்டு எக்ஸாமும் அப்ளை பண்ண முடியும். ஐயோ நான் என்ன அப்ளை பண்ணலையே, நான் ஓபிசி சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லையே சார், இப்போ நான் அப்ளை பண்ணலாமான்னா அப்ளை பண்ணுங்க. ஆனால் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அக்டோபர் 13ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். எதுக்கு? டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு. அக்டோபர் 20 எதுக்கான லாஸ்ட் டேட்டு? 12th ஸ்டாண்டர்டுக்கு. அப்போ அக்டோபர் 10 வரைக்கும் பாருங்கள், இல்லைனா 11ஆம் தேதி அப்ளை பண்ணிடுங்க. ஆர்ஆர்பி சார் இல்லாத பட்சத்தில் எப்படி அப்ளை பண்ணலான்னா, இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாத அனைவரையுமே அவங்க
அன்ரிசர்வ் ஓப்பன் கோட்டாவில் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஓப்பன் கோட்டானா இது எல்லா ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ அடுத்த கேள்வி, இந்த ஓபிசி அப்படிங்கிற ரிசர்வேஷன் கிடைக்கிறதுக்கு பல பேர் போராடி இருக்காங்க உண்மையை சொல்லணும்னா. ஸோ அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் ஒரு ரிசர்வேஷன் வருதுன்னா யாருக்காக யார் பாடுபட்டாங்கன்னே தெரியாமல் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது இல்லையா? இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ஆக்சுவலாக 1979 மண்டல் கமிஷன் கொண்டு வந்தாங்க. மண்டல் கமிஷன் 1979 கொண்டு வந்தாலும் அதற்கான அவருடைய அந்த மண்டல் கமிஷனை இங்கே நடைமுறைப்படுத்துறது மிகப்பெரிய சிக்கல் வந்துச்சு பாராளுமன்றத்தில். அப்போ கூட இந்த நடைமுறைப்படுத்தி ஆகணும். தனது பதவியே துச்சமென கருதி பதவி போனாலும் பரவாயில்ல நடைமுறைப்படுத்தியவர் தான் விபி சிங் அவர்கள். ஸோ விபி சிங் இந்த ஒரு மனிதர் இல்லைன்னா, இந்த ஒரு மனுஷன் இல்லைன்னா ஓபிசி ரிசர்வேஷன் நாட் பாசிபிள். அது எப்போ கொண்டு வந்தாங்க? 1990 நடைமுறைக்கு வந்தது 1992. ஓகேவா? இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே ஆகணும். அப்போ ஓபிசி அப்படிங்கிற ரிசர்வேஷனை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் தான் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அப்போ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுங்க. இப்போ இன்னொரு இதில் டவுட் என்னென்னா, நான் பழைய ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் அப்ளை பண்ணலாமா? பண்ண முடியாது. பழைய ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சு பண்ண முடியாது. ஓபிசி சர்டிஃபிகேட்டுடைய வேலிடேஷன் அப்படிங்கிறது மார்ச் 31. மார்ச் 31னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அக்டோபர் மாதம் வாங்கியிருக்கேன் சார், நான் செப்டம்பர் மாதம் வாங்கியிருக்கேன் சார், அப்போ எனக்கு 1 வருஷம் தானே சார், 1 வருஷம் வேலிடிட்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த 1 வருஷங்கிறது நீங்கள் வாங்கினதுலேருந்து கிடையாது. நான் மார்ச் 15 வாங்கினாலும் எனக்கு மார்ச் 31 முடிஞ்சு போச்சு. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் ரூல். அப்போ நீங்கள் இப்போ வாங்கினீங்கனாலும் மார்ச் 31 அந்த வேலிடேஷன் முடிஞ்சு. அதனால் பழைய ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் போன வருஷம் மார்ச் 31க்குள்ளே வாங்கியிருந்தீங்கன்னா அது வேலிடேஷன் ஆகும். மார்ச் 31க்கு முன்னாடி 2020 2021 ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினா செல்லாது. ஸோ அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இல்லையா கண்ணை முடிக்கிட்டு ஓசி கேட்டகரியில் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். அதனால் வேலை கிடைக்காதா அப்படிங்கிற மைண்டில் இருக்காதீங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு திறமை இருந்தால் நம்ம முன்னேறணும்னா எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்து முன்னேறணும். தடைக்கற்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த தடைக்கற்களை சொல்லி மூவ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை கடந்து போராடுறது வேற, அந்த இடர்பாடுகளை காரணம் கட்டி போட்டிக்குள்ளேயே நுழையாமல் இருக்கிறது வேற. 2வது கேட்டகரியாக இருந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹவு டு அப்ளை சீக்கிரம் வந்துடும். சரிங்களா? அந்த நேரத்தில் ஷெட்யூல் கேட்டிருக்கீங்க. ஷெட்யூல் ஆர்ஆர்பிக்கு பக்காவாக ரெடி பண்ணி தான் கொண்டு வர முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மண்டேலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.